ஒரு டைரக்ஷன் இருக்கும்போது தான் லைன் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே டைரக்ஷன் யாருக்கு சூட் பண்ணுறாங்க? ஆர் வெக்டர். அப்போ இதோட ஃபார்முலா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு A1 வெக்டர் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு B1 வெக்டர். அதே மாதிரி இந்த ஆர் வெக்டர் எப்படி எழுதலாம்? A2 வெக்டர் இன்ட்டு மியூ இன்ட்டு B1 வெக்டர். சரிங்களா? இங்கே என்ன கேட்டுக்கிறான்? ஆங்கிள்ஸ் தான் கேட்டுக்கிறான். ஆங்கிள்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ரெண்டு லைன் ரன் ஆகும்போது தான் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரெண்டு லைன் ரன் ஆகும்போது தான் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? இப்படியோ இல்லை இப்படியோ எந்த ஆங்கிள்ஸ் வேணால் ஃபார்ம் ஆகலாம். அப்போ இந்த ஏ வெக்டர்ங்கிறது என்னது? பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். இந்த A2 வெக்டர்ங்கிறது பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். இந்த P1 அண்ட் P2 இருக்கிறாங்க பார்த்து இவங்க தான் வந்து டைரக்ஷன் ஆஃப் த லைன். கரெக்டுங்களா? அப்போ அவன் என்ன கேட்குறான்? லைன்ஸ் இது ஃபுல்லாக ஒரு லைன்ஸ் தான். பட் நம்ம இந்த B1 B2 வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் தீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன சொல்கிறாங்கன்னா P1 வெக்டர் டாட் B2 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B1 வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் B2 வெக்டர். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. சரிடாங்க? ஆக்சுவலாக பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் என்ன கிடைக்கும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் B1 வெக்டர் டாட் B2 வெக்டர் டாட் divided by modulus of B1 வெக்டர் into modulus of B2 வெக்டர். இதான் நம்மளுடைய ரன் பண்ணுற ப்ராப்ளம். சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? B1 B2 கண்டுபிடிக்க போறீங்க. இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி இவன் தான் B1 வெக்டர். அப்போ இந்த வேல்யூ இருக்கிற மாதிரி இவன் தான் நம்மளுடைய B2 வெக்டர். சரி, இப்போ நம்மளுக்கு என்னென்ன ஒர்க் வேணும்? B1 டாட் B2 வேணும். அடுத்து மாடுலஸ் ஆஃப் B1 மாடுலஸ் ஆஃப் B2 வேணும். கண்டுபிடிச்சலாமா? B1 டாட் B2 வெக்டர் சொல்லுங்க, என்ன கிடைக்குன்னு? B1 டாட் B2 வெக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கரஸ்பாண்டிங் ஐஜேகே 3.1 3 2.2 4 2.6 12 வேற கிடைக்குது என்ன? 19 16 19 கரெக்டாமா? அதே அடுத்து சொல்றாங்க மாடுலஸ் ஆஃப் B1 வெக்டர். மாடுலஸ் ஆஃப் B1 வெக்டரோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர் 9 9 plus 4 36 49 49 7 modulus of B2 வெக்டர் 1 plus 4 plus 4 equal to 3. கரெக்டா? 9 9 3 கரெக்டா இருக்குன்னு? yes sir 1 3 okay sir. அப்ப இந்த தீட்டால அப்ளை பண்ணுங்க. தீட்டா equal to cos inverse of எவ்வளவு கிடைக்குது? B1 dot B2 எவ்வளவு கிடைக்குது? 19 தான். அப்ப 19 divided by modulus of B1 7 into 3 21 அவ்வளவுதான். அப்ப cos inverse of எவ்வளவு கிடைக்குது? 19 divided by 21. இதான் தீட்டாவோட வேல்யூ. இதுல டவுட் இருக்குதா என்ன? இதெல்லாம் 2 மார்க்லையோ இல்லை 3 மார்க்லையோ கேட்க சான்சஸ் இருக்குது. போன டைம் கேட்டுருக்குறாங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அப்படி இருந்தது செகண்ட் கொஸ்டின் ரன் பண்ணுறியா? செகண்ட் கொஸ்டின் போட்டு பார்க்கலாம். ரன் பண்ணி டக்கு டக்குன்னு ரன் பண்ணி செகண்ட் கொஸ்டின் மார்க் போட்டு